very purpose of having membership with the church. The very purpose of having membership with the church is a sign of God of God. ஆண்டவர் நம்மை அழைத்ததற்கு அடையாளமாகத்தான் இந்த திருச்சபையிலே நாம் என்ன செய்கிறோம்? அங்கமாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அழைத்தவரையினால்தான் இங்கு வந்து நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அழைத்தவரையினால்தான் திருவிருந்திலே நாம் அனுப்பியிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அழைத்தவரையினால்தான் இந்த திருச்சபையிலே நாம் அங்கமாக இருக்கிறோம். ஆனால் இன்று எதற்காக திருச்சபையில் அங்கமாக இருக்கிறோம்? ஒரு 20 ரூபா கட்டி வச்சுருக்கோம். ஒரு 20 ரூபா சந்தாக்கணும். அந்த சபையில் என்ன செஞ்சோம்னா எல்லா சபைகளும் அங்கத்தவராக ஓட்டு போடுவதற்கு நமக்கு வசதியாக ஒரு 100 ரூபா சந்தா கட்டி வச்சோம்னா போதும். நம்ம என்ன செய்யலாம்? மெம்பராக நிற்பதற்கு அதற்காக ஒரு 20 ரூபா கட்டி வச்சோம்னு சொன்னால் வேலை வாய்ப்பு லிஸ்ட் நம்ம பேர் என்ன செஞ்சோம்? ஒரு 20 ரூபா கட்டி மெம்பர் அங்கத்தவராக ஆகிட்டோம்னு சொன்னால் திருச்சபையில் வரக்கூடிய சலுகையை நம்ம கேட்கறாங்க. ஒரு 20 ரூபா கட்டி மெம்பர் ஆகிட்டோம்னு சொன்னால் அல்லதையிலே நமக்கு என்ன உண்டு? சில வேகமாக போவாங்க. 1 மாதத்துக்குள்ள நாங்கள் மெம்பர்ஷிப் போகிறாங்க. யாரோ ஒரு இருக்காங்க குடும்பத்தில் ஹோம் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. 2-3 வாரம் நாங்கள் நிறுவ பார்க்கல மெம்பர் ஆகிருக்கிறாங்க சொன்னால் இல்லையா 1 மாதத்துக்குள்ள அவசியமாக போட முடியாது. காரணம் என்ன? டாக்டர் சொல்லியிருப்பாங்க இந்த 1 வாரத்துக்குள்ளாக யாராவது வயதானவங்க ஹோம் ஸ்டேஜில் உதவி இறக்க நேரிடும் என்று சொன்னால் அன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? 1 வாரத்துக்குள்ளாக சந்தா செலுத்தி மெம்பராகி அங்கத்தினராகி சொன்னால் என்ன கிடைக்கும்? எனவே அவர் சொல்கிறார், நீங்கள் திருச்சபையிலே அங்கமாக இருப்பது இந்த நோக்கம். இந்த நோக்கத்தை உண்மைதான், எந்த ஒரு சந்தேகம் இல்லை. திருச்சபையில அங்கமாக இருக்கும்போது சலுகைகள் எல்லாம் கிடைக்கிறது. இந்த சலுகைகளுக்காக மட்டும் நாம் அழைக்கப்படவில்லை. திருச்சபையிலே அங்கமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் தான் இந்த திருச்சபையில் அங்கமாக இருக்கிறோம். இந்த சலுகைகளுக்காக மட்டும் அங்கத்தினராக நீங்கள் அழைக்கப்படவில்லை. இந்த சலுகைகளோடு கூட ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நீங்கள் அழைக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட நோக்கம், அந்த நோக்கத்திற்காகவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? அழைக்கப்பட்ட சொல்ல போன உலக பிரகாரமான நோக்கத்தை மட்டும்தான் பார்க்கிறோமே தவிர ஆவிக்குரிய நோக்கத்தை நாம் பார்க்கிறோம். To be a member of the church for both material benefits as well as spiritual benefits. ஆவிக்குரிய அனுபவத்திற்காகவும் அழைக்கப்படுகிறோம். உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகவும் அழைக்கப்பட்ட சந்தேகம். ஆனால் உலக பிரகாரம் ஆசீர்வாதத்திற்காக மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நினைப்பது அவரு. அதோடு கூட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் தான் அழைக்கப்பட்டோம். இதுதான் திருச்சபையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு மாற்றமானதாக கடந்து கொள்கின்ற அழைப்பு இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய காரியம், அழைப்பு எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. God's calling is common for all. God's calling is common for எல்லோருக்கும் அழைப்பு. நமது குடும்பங்களிலே நடக்கக்கூடிய விழாக்கள்னா எல்லாரும் அழைக்கணும். யார் யார் விருப்பமோ அவங்களும் அழைக்கணும். எல்லோருக்கும் அழைப்பு கிடையாது. ஒரு நிறுவனத்தில் ஒரு பிரச்சனை சொன்னால் எல்லோரையும் அழைக்க மாட்டார். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு என்பது ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல. ஆண்டவருடைய அழைப்பு என்பது எல்லோருக்கும் பொதுவான உலகத்திலே மனிதராக பிறந்த எல்லோரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அழைப்பு எல்லோருக்கும் பொதுவான. எல்லோரையும் ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு சிலரை சிறப்பாக அழைக்கிறார். எல்லோரையும் அழைக்கிறார். ஒரு சிலரை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிறப்பாக அழைக்கிறார். சிறப்பான நோக்கத்தோடு அழைக்கிறார். உதாரணமாக கல்தேயர் என்று சொல்லக்கூடிய மக்கள் கடவுளை அறியாத விக்கிரக ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற மக்கள் கல்தேயர். அந்த கல்தேயர் மக்கள் மத்தியில் தான் யாரை அழைத்தார்? ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் யார்? இன்று விசுவாசிகளின் தகப்பன். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முற்பிதாக்களில் ஒருவராக ஆபிரகாம் கருதப்படுகிறார். அந்த முற்பிதாக்களில் ஒருவராக கருதப்படுகின்ற ஆபிரகாமை ஆண்டவர் எங்கிருந்து அழைத்தார்? கல்தேயர் மக்களிடத்திலிருந்து அழைத்தார். விக்கிரக வணக்கங்கள் செய்யக்கூடிய கல்தேயர் மக்களுடைய அந்த சமுதாயத்திலிருந்து ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். எதற்காக அழைத்தார் என்று சொல்லி பார்த்தோம்னா, அவர் அநேக விசுவாசத்திற்குள்ளாக
வழிநடத்துவதற்காக ஆண்டவர் காண்கிறார். இன்னும் கோரேசை ஆண்டவர் அழைத்தார். கோரேஸ் யார்? ஒரு அந்நிய இனத்தை சார்ந்த கோரேசையும் ஆண்டவர் அழைக்கிறார். இன்னும் 1 Corinthians 11:24 பார்ப்போமா, யூதரையும் கிரேக்கரையும் ஒன்று போல் அழைத்தார். வாசியுங்கள்.